ஹாய் டே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதாவது வாழ்க்கையில் வந்து ஒரு சில குணங்கள் இருந்துச்சுன்னா வாழ்க்கை ரொம்ப 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 நல்லாயிருக்கும். அதே இது ஒரு சில குணங்கள் இருந்துச்சுன்னா வாழ்க்கையே ரொம்ப மோசமாக போயிடும். அதுக்கு என்னென்ன குணங்கள் இருந்தால் நல்லது, எந்த மாதிரி குணங்கள் இருந்தால் கெட்டது, எது இருந்தால் வாழ்க்கையில் முன்னேறலாம், எந்த மாதிரி குணங்கள் இருந்துச்சுன்னா வாழ்க்கை வந்து நம்மளை அடிமட்டமாக ஆக்கிடுவோம், தரமட்டமாக ஆயிடுவோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனால் வந்து எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போனீங்கன்னா என்ன சொல்லியிருக்கேன்னு புரியாது. அதை ஃபுல்லாக பாருங்கள், சரிங்களா? பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். டெய்லியுமே வீடியோஸ் போகிறேன், ஷார்ட்ஸ் போகிறேன், லைக் போட்டுட்ருக்கீங்க. எல்லாத்தையுமே பாருங்கள், ஓகேங்களா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? அதாவது இப்போ வந்து ஒருத்தவங்க வாழ்க்கையில் வந்து ஒருத்தவங்க முன்னேறி போய்கிட்டே இருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலியாக இருக்காங்க. அவங்களுக்கு அதாவது சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லை. ஆனால் அவங்களோட முயற்சினால், அவங்களோட உழைப்புனால் அவங்க வந்து வாழ்க்கையில் முன்னேறி போய்கிட்டே இருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறான் அப்படின்னா, அவங்க ஃபஸ்ட்டு படித்தாங்க, கஷ்டப்பட்டு படித்தாங்க, படித்து முடிச்சுட்டு அவங்க ஒரு வேலைக்கு போகிறாங்க, ஏதோ ஒரு வேலைக்கு போகிறாங்க. அந்த வேலையை வந்து அதாவது கண்டினியூ பண்ணுறாங்க. ஏன்னா இன்றைக்கி ஒரு வேலைக்கு நாளைக்கு ஒரு வேலைக்கு அப்படி போகலை, அந்த வேலையை வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. அதில் வந்து எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அந்த வேலையை வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்காங்க, சரிங்களா? அப்போ அந்த வேலையை வந்து இப்போ ஒரு வருஷம் பார்த்தா ஒரு மாதிரி சம்பளம் கொடுப்பாங்க. அதே ஒரு 5 வருஷம் தொடர்ந்து அந்த வேலையை பார்த்தா ஒரு 1000 ரூபா சேர்த்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் இவங்க வந்து அந்த வேலையை வந்து தொடர்ந்து அந்த ஒரு வேலையவே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி பார்த்து என்னான்னா அவங்க வந்து அந்த வேலையில் வந்து பெர்மனெண்ட் ஆகிடாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்களுக்கு சம்பளமும் கூட வரும். இப்போ வந்து இருந்த கஷ்டப்பட்டவங்க இப்போ வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்க. அடுத்து வந்து அவங்க வந்து ஒரு லைஃப்பை தேடணும்ல, அவங்க ஒரு நல்ல மேரேஜ் பண்ணிட்டாங்க. மேரேஜ் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி குடும்பம் அப்படின்னு வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த ஃபேமிலி குடும்பத்தை அவங்க தான் கொண்டு போகணும். அப்படிங்கும்போது அவங்க அந்த கஷ்டப்பட்டு, ஏன்னா அந்த அதாவது சந்தோஷமாக சுற்றி ஆடி விளையாடுற வயசில் அவங்க வேலைக்கு போனாங்க, ஒரு நல்ல வேலையை பெர்மனெண்ட் ஆக்கிட்டாங்க. அதுக்கடுத்து அவங்களோட வேலை, அவங்களோட நடத்தையை பார்த்து அவங்க ஒரு நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாங்க. அந்த குடும்பமும் நல்லா கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அடுத்து வந்து நம்ம வந்து இப்படியே வேலைக்கு போகிறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம் அப்படின்னே இல்லாமல் நம்ம லைஃப்பில் வந்து நம்மளுக்குன்னு குடும்பம் வந்துச்சு, நம்ம பிள்ளைங்க இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும், நம்மளுக்குன்னு ஒரு வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், வீடு கட்டணும், ஒரு தொழில் வேணும், இந்த தொழிலவே நம்ப முடியாது, ஒரு தொழில் வேணும் அப்படின்னு பார்க்கும்போது சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு இடத்த கட்டுறாங்க. அவங்க லைஃப்பில் வந்து இது வந்து என்னன்னா, சரி அப்போ நம்ம என்னென்னா கஷ்டப்பட்டோம், இனிமேல் நம்ம வாழ்க்கையில் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுனால வந்து அவங்க முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சோம், அந்த உழைச்ச காசை வந்து வேஸ்ட்டாக செலவு பண்ணக்கூடாது, கொஞ்சம் விதமாக சேர்த்து வச்சு நம்ம ஒரு இடம் வாங்குகிறோம். அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு முடிஞ்ச அளவு நம்மளுக்கு போதுமான அளவு ஒரு வீட்டை கட்டுறோம். அந்த வீடு கட்டும்போது வந்து கடனே வாங்காமல் நம்ம உழைக்கிற காசை வச்சு ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்து அதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சது. அதுக்கடுத்து என்ன, அப்படியே பிள்ளைகளும் வளர ஆரம்பிச்சிடுறாங்க, குடும்பம் பெருசாகிடுச்சு. அப்படிங்கும்போது இப்போ நம்ம வேலைக்கு போகிற காசு மட்டும் நம்ம குடும்பத்துக்கு போதுமானதாக இருக்காது. அப்படிங்கும்போது நம்மளோட ஒய்ஃபும் ஏதாவது வேலைக்கு போகணும். அவங்க வேலைக்கு போகிறது ஏதாவது வீட்டுக்கு ஆகிட்டாலும் நம்ம வேலைக்கு போகிறத பிள்ளைகளோட சேவிங்ஸ்க்கு ஆகிக்கும் அப்படின்னு ஒரு முயற்சியில் அந்த ஒய்ஃபுக்கு வந்து ஏதோ ஒரு தொழிலை வந்து அவங்களுக்கு என்ன தொழில் தெரியுமோ அதை வந்து அவங்களுக்கு வச்சு கொடுக்குறாங்க. அவங்க வந்து அதை ரன் பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா 2 பேரும், ஹஸ்பண்டும் வேலைக்கு போகிறாங்க, ஒய்ஃபும் வேலைக்கு போகிறாங்க. அப்போ வந்து ஒரு கஷ்டங்கள் தெரியாது. ஏன்னா ஒய்ஃப் வந்து குடும்பத்தை பார்த்துக்கிட்டாலும் ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போகிற வந்து சேவிங்ஸில் போயிடும். இப்படி இருக்கும்போது அவங்க குடும்பம் வந்து அடுத்தடுத்து ஒவ்வொரு வளர்ச்சி, அடுத்து அவங்களுக்கு தெரிஞ்ச தொழிலை பண்ணும்போது அந்த வர்ற வருமானத்தை வச்சு வேறு ஏதாவது ஒன்று பண்ணலாம், வேறு ஏதாவது தொழில் பண்ணலாம், வேறு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு அடுத்தடுத்து ஏதாவது ஒரு தொழிலோ இல்லை காடோ ஒரு வீடோ அடுத்தடுத்து முன்னேறதுக்கு என்ன வழியோ அதை வந்து அவங்க அதை நோக்கி போய்கிட்டே இருக்காங்க. அவங்க வந்து அது எல்லாம் வர்றதுக்கு காரணம் அவங்களோட விடாமுயற்சியும் உழைப்புங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும், சரிங்களா? அவங்க வந்து ஆரம்பத்தில் ஏனாதானன்னு போக வர சாப்பிட தூங்க அப்படி இருந்திருந்தாங்கன்னா இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டாங்க. அவங்களோட லைஃப்பும் இப்படி நல்ல ஒரு வளர்ச்சி அடைஞ்சு முன்னேறி இருந்திருக்காது. ஆனால் இது வந்து ஒரு குணம். இது என்னன்னா, முன்னேறணும், உழைக்கணும், உழைச்சதான் அவன் வாழ்க்கையில் முன்னேறுவோம் அப்படிங்கிற ஒரு குணம், சரிங்களா? இதுவே இன்னொரு குணம் உள்ளவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா, இது வந்து
நம்மளும் அவனும் ஒன்றா தான் படித்தோம், நம்மளும் அவனும் ஒன்றா தான் வேலைக்கு போனோம். ஆனால் வந்து அவன் வந்து இந்த அளவுக்கு வந்துட்டான். அது எப்படி? நான் 2 பேருக்கும் ஒரே சம்பளம் தான், அவன் மட்டும் இப்போ வாழ்க்கையில் இப்படி முன்னேறி போய்கிட்டே இருக்கா. நம்ம வந்து இந்த குடிசையை கூட ஒழுங்காக சரி பண்ண முடியல, நம்ம இப்படியே இருக்கமே, அவன் மட்டும் எப்படி போனான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பொறாமை பிடிச்சி கிடக்குது. அவங்க வந்து டெய்லி வீட்டில் இருந்தால் ஒரு பிரயோஜனம் இல்லை, வேலைக்கு போன சம்பளம் வரும்ட்டு அவங்க ஓடுறாங்க. இவங்க வந்து எங்கேயாவது ஒரு விசேஷம்னா அவங்க முதல்ல போய் நிற்க, ஜாலியாக சுற்ற, என்ஜாய் பண்ண, வர, மாதத்தில் 10 நாளைக்கு லீவை போட அப்படின்னு இவங்க ஊர் சுற்றி என்ஜாய் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க மாதத்தில் ஒரு நாள் கூட லீவ் போடாமல், உடம்பு முடியலன்னா கூட லீவ் போடாமல் வேலைக்கு போகிறாங்க. இவங்க வந்து அவன் எப்படி அவன் நம்மளை விட அதிகமாக நம்ம கூட தான் வேலைக்கு போகிறான் வர்றான், ஆனால் அவன் அதிகமாக அவன் வாழ்க்கையில் முன்னேறி போய்கிட்டே இருக்கான். அப்போ வந்து அவன் வந்து ஏதோ தப்பான வழியில் போகிறான், அவன் ஏதோ வேறு ஏதோ செய்கிறான். அதனால தான் அவன் வாழ்க்கையில் முன்னேறி போகிறான். அவனை எப்படியாவது கெடுக்கணும், அவனோட வளர்ச்சியை கெடுக்கணும். அப்போ தான் வந்து அவனோட நம்ம முன்னேறி போக முடியும். அவன் என்ன செய்கிறானோ அதை நம்மளும் திரும்ப செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செய்கிற தொழிலை, அவங்க தெரிஞ்ச தொழிலை செய்கிறாங்க. இவங்க வந்து தெரியாது, அவங்களுக்கு போட்டியை நம்ம வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செய்கிறத இவங்களும் சேர்ந்து செய்கிறாங்க. அப்படின்னா என்ன ஆகும்? அவங்களுக்கு குடும்பம் அவங்க கரெக்டாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க பெர்மனண்ட் ஜாப்பில் இருக்காங்க, அவங்க ஒய்ஃப்க்கு வேலை இருக்குது, அவங்க குடும்பத்தை ஓரளவு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அவங்க கூட நீ போட்டி ஓடிக்கணும்னா நீ வேலைக்கு மாதத்தில் 10 நாளைக்கு லீவை போட்டு படுத்துக்கிற. அப்போ அந்த 10 நாள் சம்பளம் குறையும். அப்போ வந்து என்னென்னா நீ ஜாலியாக சுற்ற போகும்போது அங்கே வாங்குகிற சம்பளத்தில் அதில் செலவாகி போயிடும். அப்புறம் ஜாலியாக அங்கே போக வர, நீ நீட்டாக போக வர, நல்லா என்ஜாய் பண்ணும்போது அதுகளில் உங்களுக்கு சம்பளம் போகிற செலவாகி போயிடும். அவங்க வந்து எதையுமே யோசிக்கிறது, வேலைக்கு போகணும், வரணும், குடும்பத்தை பார்க்கணும், சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. இப்போ நீங்களே சொல்லுங்கள், எந்த குணம்? போட்டி போட்டு நம்ம வேலைக்கு போகணும், லீவே போடாமல் வேலைக்கு போய் சம்பாதிக்கணும், குடும்பத்தை ரன் பண்ணணும்னு நினைக்கிறது நல்லதா? இல்லை வந்து அவனை கெடுத்து நம்ம நல்லா இருக்கணும், நம்ம ஊர் சுற்றணும், என்ஜாய் பண்ணணும், ஆனால் 2 பேரும் ஒரே சம்பளம் வாங்குகிறோம், அவன் நல்லா இருக்கேன், நம்ம ஏன் இப்போ இருக்கோம்னா நம்ம ஏன் வாங்குற வேலைக்கு 10 நாளைக்கு வேலைக்கு போகாமல் வந்து அந்த சம்பளம் கட்டாகும். வாங்குகிற காசில் வந்து ஊர் சுற்ற போகிறோம், நல்ல வகையாக சாப்பிட்ணும், நினச்ச ஹோட்டலில் போய் உட்காரணும், நல்ல சினிமாவுக்கு போகணும் அப்படின்ட்டு இருந்தோம் அப்படின்னா இவங்க முன்னேற முடியுமா சொல்லுங்கள்? இதுதாங்க மேட்ரு. சரிங்களா? ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலேயே நடக்கிறது இதுதான். அதாவது கஷ்டப்பட்டு போட்டி போட்டு நம்ம இப்போ அவன் முன்னேறான், அவன் எதனால முன்னேறான், எப்படி பண்ணுறான், அவனை நம்மளும் ஃபாலோ பண்ணால் அவனோட நம்ம முன்னேறி போகணும். இப்போ என்ன பண்ணுறனோ அது மாதிரி நம்மளும் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவங்கள ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக நம்மளும் முன்னேறலாம். சரிங்களா? அவன் எப்படி நம்ம வாங்குறதுல அப்போ நீ வந்து ஒழுங்காக வேலைக்கு போகணும், நீ காசை பத்திரமா வச்சுக்கணும், திங்கிறத குறைக்கணும், ஊர் சுற்றுறத குறைக்கணும், செலவை குறைக்கணும், அந்த சம்பளத்தை வந்து சிக்கனப்படுத்தணும். இப்படி இருந்தால் கண்டிப்பாக நம்மளும் முன்னேறலாம் அப்படிங்கிறத உணர்ந்து பண்ணணும். சரிங்களா? அடுத்தவன் சம்பாதிக்கிறான், முன்னேறான்னு பொறாமப்படக்கூடாது. போட்டி போட்டு அவன் போகிறான்ல, அவன் சம்பாதிக்கிறான், அதே மாதிரி நானும் சம்பாதிக்கணும், நானும் சிக்கனமாக இருக்கணும், நானும் என் வாழ்க்கையில் முன்னேறி போகணும், என் குடும்பத்தை நான் நல்லா கொண்டு போகணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யாராக இருந்தாலுமே வாழ்க்கையில் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. சரிங்களா? அதனால் யாருமே போட்டி போடாதீங்க. சாரிங்க, யாருமே வந்து அடுத்தவங்களை நினச்சி பொறாமப்படாதீங்க. போட்டி போடுங்க. போட்டி போட்டு நல்லா வாழ்கிறவங்க கூட போட்டி போட்டு வாழ பழகுங்க. பொறாமப்பட்டு அவங்களையும் கெடுத்து நீங்களும் கெட்டு போய் நிற்காதீங்க. அவங்க கெட்டு போக மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அனுபவமே சிறந்ததாக இருக்கும். அவங்க நிறைய அனுபவப்பட்டிருப்பாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியும். நீங்கள் வந்து பொறாமப்பட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நீங்களே கெடுத்துக்கிற மாதிரி ஆயிரும், உங்கள் வாழ்க்கை அழிஞ்சு போயிடும். அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை எப்படி சந்தோஷமாக கொண்டு போகலாம், என்ன பண்ணுனா நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னேறலாம். உங்கள் தொழில், அதாவது உங்களுக்கு என்ன தொழில் தெரியுமோ அதை வந்து நீங்கள் செய்ய பாருங்கள். அடுத்தவங்க செய்கிறாங்கங்கிறதுக்காக உங்களுக்கு தெரியாததை நீங்கள் செய்யாதீங்க. தெரிஞ்ச தொழிலை பண்ணுங்கள், கண்டினியூவாக பண்ணுங்கள், உழைக்க பாருங்கள், செலவை குறைக்க பாருங்கள். என்ஜாய்மெண்ட்டு இருக்கலாம், ஆனால் வந்து ஒரு லிமிட்டோடு இருங்க. எப்போ பார்த்தாலும் நல்லா சாப்பிட்ணும், ஊர் சுற்றணும், அதாவது நல்ல ட்ரெஸ்ஸிங் போடணும், நல்ல காசு செலவு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. கிடைக்கிற சம்பளத்தில் வந்து கொஞ்சமாவது நம்ம சேமிக்க பழகிக்கணும், சிக்கனமாக இருக்கணும், என்ஜாய்மெண்ட்டு இருக்கலாம், ஆனால் லிமிட்டோடு இருக்கணும். அதாவது செலவு வந்து வரவுக்கேற்ற செலவு பண்ண பாருங்கள். வரவு வந்து கொஞ்சமாக இருந்து செலவு அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. இதுதான் உண்மை. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் வாழ்க்கை சிறப்பாக நல்லா என்ன சொல்லுங்கள், சிறப்பாக ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய இடத்துக்கு போவீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால் யாரையும்
நினச்சி பொறாமைப்படாதீங்க. போட்டி போட்டு அவங்க உழைப்புக்கு தகுந்த மாதிரி நீங்களும் உழைக்க பாருங்கள். நேரம் காலம் டைம் அது பார்க்காம நீங்கள் உழைச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். டெய்லியுமே வீடியோஸ் போய் ஷார்ட்ஸ் போய் லைவ் போட்டுட்ருக்கீங்க. எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்தா தான் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது புரியும். பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேவா? ஓகே பாய்ங்க. தேங்க்யூ.